பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தரம் 12 உயர்தர வகுப்புக்கான இஸ்லாம் பாடத்தில் இன்றைய பாடத்தில் நுபுவத், ரிசாலத், ஹிதாயத் பற்றிய நம்பிக்கை தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் கடந்த பாடத்தில் மலக்குகள் பற்றிய நம்பிக்கை தொடர்பாக விரிவாக பார்த்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக வேதங்கள் மற்றும் ரசூல்மார்கள் தொடர்பான நம்பிக்கை பற்றி முக்கியமான விடயங்களை பாடத்திட்டத்துக்குள் அமைவாக பார்க்க இருக்கின்றோம். பாடத்திட்டத்திலே நாங்கள் இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடுகள் என்ற தலைப்பில் 6 அடிப்படையான அம்சங்களுள் 3வது அம்சமாக நாங்கள் இன்றைய தினம் ரிசாலத் மற்றும் ரசூல்மார்கள், நபிமார்கள் தொடர்பான அம்சங்களை பார்க்க இருக்கின்றோம். எனவே நாங்கள் பாடத்துக்குள் நுழைவோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக நுபுவத் என்றால் என்ன என்பது பற்றி நாங்கள் பார்ப்போம். நுபுவத் என்பது மொழிக்கருத்தில் முன்னறிவிப்பு, செய்தி என்ற பொருள்களை கொண்டிருக்கிறது. நுபுவத் என்ற சொல் இஸ்லாமிய பரிபாஷையில் அல்லாஹுவுடன் நேரடியாகவோ அல்லது ஒரு மலக் வானவரினூடாகவோ செய்தி பரிமாற்றம் செய்வதற்காக அல்லாஹுவால் தகுதியான ஒரு மனிதரை தெரிவு செய்து வழங்கப்படுகின்ற பொறுப்பை குறிக்கிறது. சுருக்கமாக சொன்னால், அல்லாஹ் தாலா மனிதர்களில் மிக பொருத்தமான ஒருவரை அல்லது பொருத்தமானவர்களை தெரிவு செய்து தன்னுடைய செய்தியை மக்களுக்கு பரிமாற்றம் செய்வதற்காக வழங்கப்படுகின்ற பொறுப்பு என்று கூற முடியும். இந்த வகையில் அந்த பதவியை பெற்றவர் நபி என்றும், அல்லாவிடமிருந்து அவர் மக்களுக்காக அறிவிக்கின்ற அந்த செய்திகள், வழிகாட்டல்கள் நப என்றும் அழைக்கப்படுகின்றன. உலகில் நபிமார்களுடைய பிரதான பணியாக அல்லாஹ் இவர்களுக்கு அறிவிக்கின்ற செய்தியை மக்களுக்கு எத்தி வைப்பதாக அமைந்திருக்கின்றது. நபிமார்களிடம் காணப்படுகின்ற சிறப்பான பண்புகள், சிஃபாத்துகள், அவர்கள் கொண்டு வரும் மோஜிசாத்கள் போன்றன அவர்கள் நபி என்பதை உறுதிப்படுத்துவதாகவும் அடையாளப்படுத்துவதாகவும் வரலாற்றில் இருந்துள்ளன. அடுத்து நுபுவத்தோடு சம்பந்தப்படுகின்ற தொடர்புடைய இன்னொரு பதம்தான் ரிசாலத் என்பது. ரிசாலத் என்பது மொழிக்கருத்திலே கடிதம், தூது போன்ற கருத்துக்களை கொடுக்கின்றது. ரிசாலத் என்பது இஸ்லாமிய பரிபாஷையில் தெரிவு செய்யப்பட்ட சில நபிமார்களுக்கு அல்லாஹுவால் வழங்கப்பட்ட தூதுத்துவம் எனும் பொறுப்பை குறிக்கிறது. அதாவது நபிமார்களில் அல்லாஹுவால் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தூதுத்துவம் என்பது இதன் கருத்து. ரிசாலத்தை பெற்றவர்கள் தூதர் அல்லது ரசூல் என்று அழைக்கப்படுகின்றார்கள். பொதுவாக ரசூல்மார்கள் நபிமார்களில் இருந்தே தெரிவு செய்யப்படுவதால் அவர்கள் நபி என்ற அடிப்படை தகுதியை அவர்கள் பெற்றிருப்பார்கள். குர்ஆனில் ரசூல் என்ற சொல் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். 3 அர்த்தங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக மலக்குகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட தூதர்கள். மலக்குகளிலிருந்து அல்லாஹ்வால் தெரிவு செய்யப்பட்ட தூதர்களை குறிக்க ரசூல் என்ற சொல் பயன்பட்டிருக்கின்றது. உதாரணமாக, அல்லாஹ் மலக்குகளில் இருந்தும் மனிதர்களில் இருந்தும் தூதர்களை தெரிந்தெடுத்துக் கொள்கின்றான். குர்ஆன் வசனம். அடுத்து 2வது நபிமார்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட தூதர்கள் எனும் கருத்தை தருகிறது. அவன் தூதராக தெரிவு செய்தவருக்கே அன்று எவருக்கும் மறைவானவற்றை வெளிப்படுத்துவதில்லை என்ற குர்ஆன் வசனம் நபிமார்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட தூதர்களை குறிக்க ரசூல் என்ற சொல் பயன்பட்டுள்ளது. 3வது, பொதுவாக நபிமார்கள் என்ற கருத்திலேயும் ரசூல் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. நம்முடைய தூதர் தம் இரட்சகனிடத்திலிருந்து தமக்கு இறக்கப்பட்டதை விசுவாசிக்கின்றனர் என்ற வசனம் இதற்கு சான்றாக அமைகிறது. எனவே மாணவர்களே, இந்த 3 பிரதான கருத்துக்களில் ரசூல் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் பொதுவாக நாங்கள் இஸ்லாமிய பரிபாஷையில் நபிமார்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட தூதர்கள் என்ற கருத்தையே நாங்கள் பயன்படுத்துகின்றோம். பொதுவாக ரிசாலத், ரசூல்மார்களாக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தூதுத்துவத்தின் உள்ளடக்கத்தை 4ஆக நாங்கள் பார்க்க முடியும். முதலாவது, அவர்களுடைய உள்ளடக்கத்தில் நம்பிக்கைகள் சார்ந்த பகுதிகள் அமைந்திருக்கும். அக்கீதா தொடர்பானது. நாங்கள் ஆமந்து பில்லாஹி வமலாயிக்கத்தி என்ற
அதன் மூலம் சொல்ல வருகின்ற அந்த அடிப்படையான 6 அம்சங்கள் எல்லாம் அதில் அடங்கியிருக்கும். அதே போல இரண்டாவது வணக்க வழிபாடுகள், அந்தந்த சமூகத்துக்கு வழங்கப்பட்ட இபாதத்துக்கள் பற்றிய வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டிருக்கும். மூன்றாவது ஷரியா சட்டங்கள், அந்த சமூகங்களுக்கு வழங்கப்பட்ட அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடாத்துவதற்கான அடிப்படையான சட்டங்கள் அதில் பொதிந்திருக்கும். நான்காவதாக ஒழுக்கங்கள், பண்பாடுகள், அஹ்லாக்குகள் என்ற பகுதி அதில். எனவே இந்த 4 பகுதிகளும் எல்லா நபிமார்களுடைய ரிசாலத்திலும் பிரதான உள்ளடக்கமாக அமைந்திருக்கின்றது. இது மாணவர்களே ஆரம்ப வகுப்புகளில் நீங்கள் படித்திருக்கின்ற விஷயங்கள். இதனை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். நபிமார்களுடைய பிரதான பண்புகள் 4: ஃபத்தானா நுண்ணறிவு, சிதுக் உண்மை, அமானா நம்பிக்கை, தபிலீக் பிரச்சாரம். நபிமார்களுக்கு இருக்கவே முடியாத பண்புகள் 4. இதனுடைய எதிர்ப்பதங்கள் இவை: பலாதா மடமை, கிதுப் பொய், ஹியானா மோசடி, கித்மான் மறைத்தல். அடுத்ததாக நாங்கள் மனித வாழ்வை நெறிப்படுத்துவதில் ரிசாலத்தின் அவசியம், அதாவது மனித வாழ்வுக்கு ரிசாலத் ஏன் தேவை என்ற பகுதியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக மனித வாழ்வின் இலக்கு, பணி என்பவற்றை ரிசாலத் மூலமாக மட்டுமே நாங்கள் தெரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே மனிதன் எங்கிருந்து வந்தான், அவன் எங்கே செல்ல போகின்றான், அவனுடைய பணி என்ன போன்ற விடயங்களை நிச்சயமாக அல்லாவிடமிருந்து அந்த ரசூல்மார்கள் பெற்று மனிதர்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். அதற்கு வேறு வழிமுறை கிடையாது. இரண்டாவது, மறைவான விடயங்களை ரிசாலத் மட்டும் மூலமே அறிய முடிகிறது. மறைவான விடயங்கள் என்று சொல்கின்ற பொழுது மறுமை நாள் பற்றிய விடயங்கள், மரணத்துக்கு பின்னரான விடயங்கள், கண்ணுக்கு புலப்படாத பல சக்திகள் பற்றிய நாங்கள் நம்பிக்கைகள், இவ்வாறான விடயங்களை மனித அறிவால் மட்டும் கண்டுகொள்ள அல்லது அறிந்து கொள்ள முடியாது. ரிசாலத் தெளிவுபடுத்த வேண்டும். மூன்றாவது, மனித வாழ்வுக்கு முழுமையான வழிகாட்டலை ரிசாலத்து மட்டுமே முன்வைக்கின்றது. ஏனைய வழிகாட்டல்கள் மனித வாழ்வின் ஏதோ ஒரு பகுதிக்கு, பொருளாதார பகுதிக்கோ அல்லது மனிதனுடைய ஆன்மீகத்துக்கு மட்டுமோ இவ்வாறு வரையறுக்கப்பட்டிருக்க ரிசாலத்தை மாத்திரமே முழு மனித வாழ்வுக்குமான வழிகாட்டலை வழங்குகிறது. நான்காவதாக, ரிசாலத் ஜாகிலியத்திலிருந்து மீட்டெடுத்து அதற்கு எதிராக போராடச் செய்கிறது. இஸ்லாத்துக்கு மாற்றமான, ஒழுக்கத்துக்கு மாற்றமான பண்புகளிலிருந்து அவன் மக்களை காத்து அந்த அநியாயங்கள், அந்த அனாச்சாரங்களுக்கு எதிராக போராடச் செய்கிறது. இதனைத்தான் ரசூல்மார்கள் வரலாற்று நெடுகிலும் பல போராட்டங்களை சந்தித்திருக்கின்றார்கள். அடுத்ததாக, ரிசாலத் என்பது நடைமுறை சாத்தியமானது, எப்பொழுதும் எல்லா காலத்துக்கும் பொருத்தமாக அமைந்திருக்கும். எனவே அது கற்பனை அல்ல, நிஜமான வழிகாட்டல்களை கொண்டிருக்கின்றது. ரிசாலத் என்பது மனிதனை இறைச்சகனோடு பிணைக்கின்ற பணியை செய்கிறது. எனவே மனிதனை படைத்த இறைவனையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக அந்த ரிசாலத் அமைந்திருக்கின்றது. மனிதனுக்கு நேரடியாக படைத்தவனோடு சம்பந்தப்பட முடியாத விடத்து அந்த பணியை ரிசாலத் எங்களுக்கு செய்கின்றது. அடுத்ததாக, மனித ஆசைகள் இலட்சியங்களோடு மோதும் போது ரிசாலத் வழிகாட்டுகிறது. மனிதன் பொதுவாக ஆசைகள் முன்னால் தன்னுடைய இலட்சியங்களை அவன் விட்டு கொடுக்கின்றான் அல்லது தொலைத்து விடுகிறான். அப்படியான சந்தர்ப்பங்களில் ரிசாலத் மன உறுதியோர் போல் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு, இலட்சியங்களை அடைவதற்கு வழிகாட்டுகிறது. இறுதியாக, மனிதனை அவனது உண்மையான இயல்பிலேயே ரிசாலத் வழிகாட்டுகிறது. ரிசாலத் என்பது மனிதனை படைத்தவனால் வழங்கப்பட்ட வழிகாட்டல். எனவே மனிதனை படைத்தவனுக்குத்தான் மனிதனுடைய உண்மையான இயல்புகள் தெரியும். அந்த வகையிலே மனித இயல்புக்கு பொருத்தமான வழிகாட்டல்களை ரிசாலத் மட்டுமே முன்வைக்கின்றது. இவை அனைத்தும் மாணவர்களே மனித வாழ்வை நெறிப்படுத்துவதில், வழிப்படுத்துவதில் ரிசாலத்துடைய அவசியம் தொடர்பான அம்சங்கள். அடுத்தது, வரலாற்றிலே தோன்றிய முக்கியமான சில இறை தூதர்களுடைய பெயர்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்ற, குர்ஆனில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற மொத்தமாக 25 நபிமார்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவற்றுள் முக்கியமான 15 பேருடைய நபிமார்களுடைய பெயர்கள் இங்கே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். வரலாற்று ஒழுங்கில் இவை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக, இவர்களுள் உலுல் அஸ்ம் அல்லது திட உறுதி பூண்ட இறை தூதர்கள் என்று விசேஷமாக 5 பேர் காணப்படுகின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன்றோர் இவ்வாறு அழைக்கப்படுகின்றார்கள். அடுத்தது, நீங்கள் பகுதி 1 வினாத்தாள்களில் அதிகமாக சில விடயங்கள், இவ்வாறான விடயங்கள் கேட்கப்படுவதுண்டு. சுகுபுகள் தொடர்பான அம்சங்கள்: ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 10 சுகுபுகள், ஷீத் அலைஹிஸ்ஸலாம் 50 சுகுபுகள் அல்லது கட்டளைகள், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் 30 சுகுபுகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 10 சுகுபுகள்,
மூசா அலைஹிஸ்ஸலாம் 10 சுகுவுகள். இவர்களுள் சுகுவுகள் மற்றும் வேதங்கள் இரண்டும் வழங்கப்பட்ட நபிமார்களும் காணப்படுகின்றார்கள். இவை சுகுவுகள் தொடர்பான அம்சங்கள். அடுத்தது பகுதி 1 வினாத்தாளில் வருகின்ற கேள்விகளில் இவையும் அடங்குகின்றன. இறை தூதர்களுடைய சிறப்பு பெயர்கள் இவற்றை அவதானியுங்கள். சஃபியுல்லா, அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற கருத்தை தரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லது அவருக்கு அபுல் பஷர், மனிதர்களின் தந்தை என்ற சிறப்பு பெயரும் இருக்கிறது. நஜியுல்லா, அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கிறது. அபுல் பஷர் அஸ்ஸானி, இரண்டாவது மனித இனத்தின் தந்தை என்று அவர் அழைக்கப்படுகின்றார். ஹலீலுல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கலீமுல்லா, ஹலீலுல்லா என்பது அல்லாஹ்வுடைய சிநேகிதர். கலீமுல்லா என்பது அல்லாஹ்வோடு பேசியவர், மூசா அலைஹிஸ்ஸலாம். ரூஹுல்லா, அல்லாஹ்வுடைய ரூஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஹபீபுல்லா, அல்லாஹ்வுடைய நேசர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கிறது. அதே போல் ஹாத்தமுன் நபி, மாஹி, ஆகிப் போன்ற பல சிறப்பு பெயர்களும் அவர்களுக்கு இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் வருவோம் ஹிதாயத் தொடர்பான எண்ணக்கரு பார்ப்போம். ஹிதாயத் என்பது மொழி ரீதியாக நேரான பாதை, நேர்வழி. ஹுதா என்ற சொல்லை அந்த கருத்தை கொடுக்கின்றது. இஸ்லாமிய பரிபாஷையில் ஆசைகளும் சோதனைகளும் மிக்க இந்த உலகில் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை புரிந்து இம்மை மறுமை ஆகிய உலகிலும் அவன் வெற்றி அடையக்கூடிய பாதையில் அவனை வழிநடாத்துகின்ற வழிகாட்டல் ஹிதாயத் என்று அழைக்கப்படுகின்றது. சுருக்கமாக சொன்னால் ரிசாலத் என்பது நேர்வழி, ரிசாலத் என்கின்ற நேர்வழியை ஏற்று வழிபடு மனோபக்குவம் ஹிதாயத் என்று சொல்லலாம். எனவே ஹிதாயத் ஒருவருக்கு வழங்கப்படுவதற்கு அல்லாஹ்வுடைய அருள் மிக முக்கியமானது. எனவே ரிசாலத்தை ஏற்று நடப்பதற்கு ஹிதாயத் என்கின்ற அருள் தேவைப்படுகிறது. ஹிதாயத்தை மனிதனது சுய அறிவால் நேர்வழியை அடைந்து கொள்ள முடியாது என்பதுதான் பொதுவாக நாங்கள் அவதானிக்கின்ற விடயம். இந்த ஹிதாயத் 4 விடயங்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஹிதாயத்திலே சீரான நம்பிக்கைகள், உள்ளத்தை நெறிப்படுத்துகின்ற ஆன்மீக பயிற்சிகள், மனித வாழ்வை கட்டுப்படுத்துகின்ற சட்டங்கள், மனித வாழ்வுக்கு அவசியமான ஒழுக்க விழுமியங்களை ஹிதாயத் ரிசாலத் மூலம் எங்களுக்கு சொல்லித் தருவதால் மனித வாழ்வு நிலை வருவதற்கு, சீரமைவதற்கு ஹிதாயத் என்பது மிக அவசியமானது என்ற கருத்தை நாங்கள் கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த பகுதியில் நாங்கள் பார்க்கின்ற இன்னொரு முக்கியமான பகுதி இறுதி நபித்துவம் அல்லது ஹத்முன் நுபுவா என்று நாங்கள் சொல்கிறோம். ஹத்முன் நுபுவா என்பது இறுதி நபித்துவத்தை குறிக்கிறது. அதாவது விளக்கமாக சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நபித்துவம் முற்று பெற்று விட்டது என்பதை உறுதியாக நம்புவதே இது ஆகும். எனினும் இதற்கு மாற்றமாக வரலாற்று நெடுகிலும் நபிமார்கள் என தம்மை அழைத்து கொண்டு பலர் போலியாக தோன்றி இருக்கின்றார்கள். முசைலமா, அஸ்வதுல் அன்சி, துலைகா, மிர்சா குலாம் போன்றவர்களை இவர்களுக்கு உதாரணமாக சொல்லலாம். ரசூலுல்லாஹ் ஒரு அறிவிப்பிலே 30 போலி நபிமார்கள் எனது சமூகத்தில் தோன்றுவார்கள் என்ற எச்சரிக்கையையும் விடுத்திருக்கின்றார்கள். இறுதி நபித்துவத்துக்கான ஆதாரங்கள் பலபோது பரீட்சை வினாத்தாள்களில் இடம்பெறுவதுண்டு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதர் என்பதற்கான ஆதாரங்களை 3 வகையாக நாங்கள் முன்வைக்க முடியும். ஒன்று குர்ஆன் ஆதாரங்கள், ஹதீஸ் ஆதாரங்கள், தர்க்க ரீதியான ஆதாரங்கள். முதலாவதாக குர்ஆனுடைய ஆதாரங்கள் பார்க்கும்போது இந்த குர்ஆன் வசனம் உங்களுக்கு நினைவில் இருக்கு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களது ஆண்களில் எவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை, எனினும் அல்லாஹ்வின் தூதராகவும் நபிமார்களின் இறுதி ஆனவராகவும் அல்லது முத்திரையாகவும் இருக்கின்றார் என்பது தெளிவான குர்ஆன் வசனம். எனவே ஆதாரம் கேட்கும்போது இந்த குர்ஆன் வசனத்தின் மொழிபெயர்ப்பை முழுமையாக நீங்கள் எழுத வேண்டும். ஹதீஸ் ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றுள் ஒன்றை நாங்கள் பார்ப்போம். நான் படைப்புகள் அனைத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன், என்னுடன் நபிமார்களுடைய வருகை முற்று பெற்று விட்டது என்ற அந்த ஹதீஸை நாங்கள் குறிப்பிடலாம். இன்னும் பல ஹதீஸ்களும் இருக்கின்றன. அடுத்தது தர்க்க ரீதியான ஆதாரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகள் எல்லா காலத்துக்கும் எல்லா இடத்துக்கும் உரியதாக முழுமை பெற்றிருத்தல். எனவே ஒன்று முழுமை பெற்றிருக்கும் பொழுது அதனை பூரணப்படுத்துவதற்கு இன்னொன்று வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனைய வேதங்கள் கால மாற்றத்திலே பிரிவுபடுத்தப்பட்டாலும் இந்த இறுதி வேதம் பிரிவுபடுத்தப்படாதவாறு பாதுகாக்கப்பட்டிருப்பதால் இன்னொரு வேதம் வருவதற்கோ அல்லது இன்னொரு நபி தோன்றுவதற்கோ எந்த தர்க்க ரீதியான சான்றும் நியாயமும் கிடையாது என்பதை நாங்கள் சொல்ல முடியும். அடுத்தது மாணவர்களே, மஹப்பத்துர் ரசூல், இறை தூதரை நேசித்தல் என்ற தலைப்பு என்ற பகுதியை நாங்கள் பார்ப்போம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவற்ற அன்பு கொள்வதுதான் மஹப்பத்துர் ரசூல் என்று அழைக்கப்படுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எமது உயிரை விட மேலாக நேசிப்பது, அவர்களுக்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருப்பதைத்தான் இது குறிக்கிறது. சஹீஹ் புகாரில் வருகின்ற இந்த ஹதீஸ் இதற்கு சான்றாக அமைகிறது. தனது பிள்ளையை விடவும் பெற்றோரை விடவும் மற்றெல்லா மனிதர்களை விடவும் உங்களுக்கு நான் அன்புக்குரியவராக மாறாதவரை உங்களில் எவரும் ஈமான் கொண்டவராக மாட்டீர்கள் என்பது இதற்கு சான்றாக அமைந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைப்பதை அல்லாஹ் நமக்கு கடமையாக வாஜிபாக்கி வைத்திருக்கின்றான். எனவேதான் அல் குர்ஆன் அல்லாஹ் தொழுகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறுவதை ஒரு அம்சமாக வைத்திருக்கின்றான், ஒரு இபாதத்தாக வைத்திருக்கிறான். குர்ஆன் வசனம் இவ்வாறு சொல்கிறது, நிச்சயமாக அல்லாஹுவும் அவனது மலக்குகளும் நபியவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். விசுவாசிகளே, நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய முன்மாதிரியாக ஏற்று அவர்கள் மீது அன்பு வைப்பது நாங்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. எனவே அந்த அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்த அன்புக்கு வரலாற்றில் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. சஹாபாக்களுடைய வரலாற்றிலே நிறைய சான்றுகளும் எங்களுக்கு காணப்படுகின்றது. உதாரணமாக நீங்கள் அறிந்திருக்கின்ற ஒரு சம்பவம், உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நிச்சயமாக எனது உயிருக்கு அடுத்து ஏனைய அனைத்தையும் விட நீங்கள் தான் எனக்கு பிரியமானவர் என்றார்கள். இதனை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது, அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உமது உயிரை விட நான் உமக்கு அன்புக்குரியவராக மாற வேண்டும் என்றார்கள். அதன் பின்னர் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நிச்சயமாக எனது உயிரை விட நீங்கள் தான் நேசத்துக்குரியவர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழுத்தமாக சொன்னார்கள். அப்பொழுது உமரே, இப்பொழுதுதான் உமது ஈமான் பூரணமாகிவிட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதனைத்தான் மூமின்களுக்கு அவர்களது உயிரை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலானவர்கள் என்று குர்ஆனும் சொல்கிறது. இதை போல் பல சம்பவங்களை நாங்கள் பார்க்க முடியும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நடந்த பல சம்பவங்களை நாங்கள் பார்க்க முடியும். ஸெய்த் இப்னு தஸினா அவர்களுடைய சம்பவமும் இதற்கு உதாரணமாக சொல்ல முடியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களது தோழர்கள் நேசிப்பது போல் உலகில் வேறெந்த மனிதர்களும் எவரையும் நேசிப்பதாக நான் கண்டதில்லை என்று அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர் கூறிய வார்த்தைகள் இதற்கு சான்றாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக மஹப்பத்துர் ரசூலுடைய வெளிப்பாடுகள். நாங்கள் ரசூல்லாவை நேசிப்பது என்று சொன்னால் அது எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். எனவே அதன் தாக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு அமைய வேண்டும், அதற்கான சில உதாரணங்களை நாங்கள் பார்ப்போம். ஹதீஸ்களை கற்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அந்த ஹதீஸ்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அதன் விளக்கங்களை கற்றறிய வேண்டும். இரண்டாவதாக சுன்னாவை, அவர்களுடைய ஹதீஸ்களை பின்பற்ற வேண்டும். அவர்களைத்தான் எங்களுடைய ரோல் மாடலாக, மிக உயர்ந்த முன்மாதிரியாக கொள்ளல் வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுதல் வேண்டும். அதேபோல் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பல வகையிலும் பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் மீதான எதிரிகள் குற்றச்சாட்டுக்கள் சுமத்தும் போது அவற்றை உரிய முறையில் உணர்ச்சி வசப்படாமல் அறிவியல் ரீதியாக நாங்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும். அதேபோல் அவர் போதித்த விடயங்களை முஸ்லிம்களுக்குள் மாத்திரமல்ல ஏனைய சமூகத்தவர்களுக்கு அழகான முறையில் எடுத்துச் சொல்ல வேண்டும். இவையெல்லாம் ரசூலுல்லாஹ் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடாக எம்மில் தென்பட வேண்டிய அம்சங்களாக நாங்கள் சொல்ல முடியும். இதுவரை ரிசாலத் மற்றும் ரசூல்மார்கள் தொடர்பான அடிப்படையான அம்சங்களை மாணவர்களை நாங்கள் பார்த்தோம். சில குறு வினாக்கள் தரப்பட்டிருக்கின்றன. இவற்றுக்கான விடைகளை நாங்கள் இப்பொழுது கற்ற பாடங்களில் இருந்தும் அல்லது வெளியிலிருந்து நீங்கள் தேடி கண்டறிந்து எழுதி கொள்ளுங்கள். பகுதி 1 வினாத்தாள்களில் பொதுவாக நபிமார்களோடு தொடர்பட்ட பல வினாக்கள் வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றன. முதலாவது கேள்விகளை நாங்கள் வாசித்துக் கொண்டு செல்வோம். ஜுன்னூன் என அழைக்கப்பட்ட நபியார்? மௌன விரதம் இருந்த நபியார்? காற்று வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட நபியார்? பெண் ஒட்டகை அற்புதமாக கொடுக்கப்பட்ட நபியார்? நபிமார்களின் தந்தை அபுல் அன்பியா என அழைக்கப்படுபவர் யார்? ஆது சமூகத்தினர் எவ்வாறு அழிக்கப்பட்டனர்? ஆத் சமூகத்தினருக்கு நபியாக அனுப்பப்பட்டவர் யார்? சமூத் சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டவர் யார்? உலுல் அஸ்மில் அடங்குகின்ற ரசூல்மார்கள் யாவர்? இரும்பை உருக்க ஆற்றல் பெற்றிருந்த நபியார்? மனித இனத்தின் தந்தை அபுல் பஷர் என அழைக்கப்படும் நபியார்?
நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை வருடங்கள் பிரச்சாரம் செய்தார்கள்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நெருப்பில் இட்ட மன்னன் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முதல் மனைவி யார்? தற்போதும் உயிரோடு உள்ள நபி யார்? அரசராக இருந்த இரு நபிமார்களை குறிப்பிடுங்கள். மசீஹ், ரூஹுல்லா ஆகிய சிறப்பு பெயர் பெற்ற நபியார்? யூதர்களின் தந்தை அபுல் யஹூத் எனப்படும் நபியார்? அரேபியர்களின் பாட்டன் ஜெத்துல் அரப் என அழைக்கப்படும் நபியார்? மீனால் விழுங்கப்பட்ட நபியார்? அல்லாஹுவை தன் கண்களால் காண ஆசைப்பட்ட இறை தூதர் யார்? யூசுப் நபியின் சகோதரர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ் பெயர் வைத்த நபி யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரர் யார்? தம் மனைவியர் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடந்து கொண்ட நபிமார்களில் இருவரை குறிப்பிடுங்கள். குர்ஆனில் பெயர் குறிப்பிடப்பட்ட நபிமார்கள் எத்தனை பேர்? முதல் ரசூலாக கருதப்படுபவர் யார்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த பிரதேசம் எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜின் போது 7வது வானத்தில் யாரை சந்தித்தார்கள்? குர்ஆனில் அதிகம் பேர் குறிப்பிடப்பட்டுள்ள நபி யார்? இறுதியாக பகுதி 2 வினாக்களுக்கு நீங்கள் விரிவான விடைகளை தேடி கண்டறிந்து எழுதுங்கள். முதலாவது கேள்வி, பின்வரும் சோடி சொற்களை வேறுபடுத்துக. நுபுவத், ரிசாலத், ரிசாலத், ஹிதாயத். இரண்டாவது கேள்வி, ரிசாலத் தொடர்பான பின்வரும் விடயங்களை விளக்குக. குர்ஆனில் ரசூல் என்ற பதத்தின் பிரயோகம், இறுதி நபித்துவத்துக்கான சான்றுகள், மனித வாழ்வை நெறிப்படுத்துவதில் ரிசாலத்தின் அவசியம், முஹப்பத்து ரசூல் எனும் பண்பு உமது அன்றாட வாழ்வில் ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள். மூன்றாவது சிறு குறிப்பு எழுதுக. ஹத்முன் நுபுவாத், ரிசாலத்தின் உள்ளடக்கம், மஹப்பத்து ரசூலும் சஹாபாக்களும் உலுல் அஸ்ம். எனவே இந்த பாடத்தினூடாக நீங்கள் பயனடைந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பாடத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.